ஒரே கோவா 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 மேக்னெட்ஸ். எங்கள் லஞ்சுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு கிங்ஃபிஷ் தாலின்னு சொல்லி அவ்வளோதாங்க. பார்க்கிங் பண்ணிட்டோம். பஞ்சுக்குள்ளே வந்து தான் நம்ம போக போகிறோம். ஸோ வந்துட்டோம். ஓல்டு கோவா வந்துட்டோம். இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்க போகுது. இதுக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக கோவா சீரீஸ் தான் இதுக்கு மேலே. இதுக்கு முடிஞ்சது அதுக்கு அடுத்தது ஒரு ஊர் வரும், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சர்ச் தெரியுதுங்களா? இங்கேயும் ரஷ்ஷாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, ஓ மை காட், நிறையா இருக்குது கூட்டம். எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருக்குது போல இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த ஷாப்பில் எப்போவுமே சும்மா போயிட்டு வருவாங்க, இங்கேயும் போவோம். அங்கே போயிட்டு போனால் தான் மனசு வந்து நிம்மதியாக சாந்தியாக இருக்கும். அதுக்காக போயிட்டு போவோம். காரு பார்க் பண்ணிட்டோம், போகலாம். இந்த கொடையை பிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. இப்போ போவோம். தெரியுதுங்களா சர்ச்சு? நம்ம அங்கே போகணும். பார்க்கிங் அங்கே ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ எங்கள் உள்ளே விட்டுட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம். நல்லாவே கிடச்சிது. என்ன வெயிலில் வந்துட்டு கார் ஏறும்போது அப்படியே வெயிலில் நின்றுட்டு இருந்ததுன்னா கொழுந்து விட்டு எரியுதுங்க நமக்கு. ஸோ அதனால் கிடச்சது பெஸ்ட்டு. இந்த டேட்டூ நான் ஒரு டைம் போட்டேங்க, பயங்கரமாக கப 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 கபான்னு எரிய ஆரம்பிச்சது. 2 நாளாக எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. ஸோ அவ்வளோதான், அன்னைக்கு போட்டது தான். லைஃப்பில் திரும்ப நாங்கள் போட்டுக்கல. இங்கெல்லாம் பாருங்க, நிறையா ஷாப்ஸ். எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்க வேண்டியிருக்குங்க. மெயின் பேக் அது வச்சுட்டு சின்னதாக ஒரு பேக் வாங்கணும். டேடிக்கு போடுறா பாருங்க. போவோம், வந்துட்டோம். ரொம்பலாம் தூரம் இல்லை, பக்கமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டோம். பாருங்க, சர்ச் தெரியுதா? செய்யப்பட்டுனே ராவலன்னு போயிட்டு போவோம். உள்ள படமாட்டேன். நான் எங்க போனாலும் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தாங்க கண்ணு போகும். அங்க போட்டிருக்காங்க. இங்க வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்கங்க. இந்த கேண்டில் வாங்கு, ஃப்ளவர் வாங்குன்னு சொல்லிட்டு பாருங்க, பின்னாடி துரத்திட்டே வராங்க. ஓ, அடிச்சிருவாங்க போல இருக்கு நம்ம வாங்காட்டி. பரவாயில்லைங்க, இங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. பரவாயில்ல, நாங்கள் வர்ற டைம் நல்லா காற்றடிக்குது, கொஞ்சம் வெயில் குறைஞ்சி வருது. போயிட்டு வர்ற வரைக்கும் வெயில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு ஆசை தாங்க, பட் நடக்கணும்ல. போவோம். ஆக்சுவலி உள்ளே வந்து அலௌடு இல்லைங்க. அப்போல்லாம் உள்ளே வந்து கேமரா அலௌடு இருந்தது, இப்போல்லாம் கேமரா அலௌடு இல்லை. சூப்பராக இருக்கும். நான் அந்த லாஸ்ட்டில் ஒரு நாங்கள் முதல்ல வந்த இயரோடதெல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருக்குது. நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ அலௌடு இல்லை, ஃபோட்டோ கேமராஸ் உள்ள அலௌடு இல்லை. லாஸ்ட் இயர் இல்லை. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். உள்ளே போகிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. அங்கே தப்பிச்சோம், இது ஒன்றாவது நம்ம தப்பிச்சோம். சூப்பரில்
கோவா வர்றவங்க இந்த சர்ச் பார்க்காம போக முடியாது. நாங்களே இது எத்தனையோ டைம் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் ஒரு டைம் வந்து பார்க்கணுன்னு தான் தோணும். பார்த்துட்டுமே, இத்தனை டைம் பார்த்துட்டுமே, பார்க்க வேண்டாம் அப்படின்னு தோணுது எங்களுக்கு. ஜூம் பண்ணலாமா? உள்ள எடுக்க கூடாதுங்க. பட் நான் வந்து உங்களுக்காக திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, வெளியே பார்த்துட்டு வந்துட்டோம். 1690 வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இது ஏன் இவ்வளோ பிரபலமாக இருக்குன்னாக்கா போர்ச்சுகீஸ் கட்டின சர்ச்சுங்க இது. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. செம்ம ரஷ்ஷு. நாங்களே இவ்வளோ ரஷ் எல்லாம் பார்த்ததே இல்லை. இங்கே ஜீசஸ் இருக்காரு. இதெல்லாம் ஏதோ ஒர்க் போய்கிட்டு இருக்கு போல, எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்தது. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா. இங்கேருந்து நமக்கு இப்படி வருது. இங்க எல்லாமும் க்ளோஸாக தான் இருக்கு. ஸோ நமக்கு அலௌட் இல்லை. மேலே வந்து ஆர்ட் கேலரி. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க போல. ஸோ போகலாமா? என்ன ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. வேண்டாங்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். வெயிலாக இருக்குல்ல, முடியல, வேண்டான்றாங்க. சும்மா அங்கே அந்த போர்ச்சுகீஸ் டைமில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் கேலரி இருக்கோங்க உள்ள. அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. இங்கே ஒரு கார்டனிங் மாதிரி இருக்கு பெருசாக. இது மேலே தான் நம்ம போகிற மாதிரி இருந்தா. ஃபர்ஸ்ட் நாளே நாங்கள் செம்ம டயர்டில் இருக்கோம். இன்னும் 5 days நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியல. போகலாம் நெல்லெல்லாம் பார்த்து கொடையை பிடிச்சிட்டு போவோம். வந்துட்டோம்ல, இந்த பிளான் பண்ணிட்டு தானே நம்ம இங்கே வரோம். பட் நெக்ஸ்ட் இயர்லாம் ஏதாவது சில்லாக இருக்கிற ஊருக்கு போயிடுவாங்க. நம்ம புதுசாக ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பக்கமா வந்தா சும்மா குட்டியா ஒரு சீனரி இருக்கு. பாத்ரூம் இருக்குங்க. சீனரி பாத்ரூம் தான் சீனரி. பட் இங்க கூட ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க உக்காந்துக்கிட்டு போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இங்க வந்திருக்கோம். தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். இங்க ஒரு குட்டி ஷாப் இருக்கு, நல்ல காஸ்ட்லி. எக்ஸிட் இங்க எல்லா புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஜீசஸ் சம்திங் டால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, டால்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இங்க வந்தா இங்க ஒரு குடியில் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். நீங்க இதை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சும்மா ஒரு செட்டப். இங்க ஒரு டாக் படுத்திருக்கு. அவ்வளோதாங்க, வெளியே வந்துட்டோம். எக்ஸிட். மை காட், கண்ணிலே ஒரு டைம்
வெளியே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், கிளம்பலாம். அமலா கம். ஓ மை காட், ஒரு நிமிஷம் வெயில்ல நின்னா கூட ஈப்பக்குறா சாம வெயில் சொல்லுன்னு அடிக்குது. கூட்டம் பாருங்க, நிறைய தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்கங்க, நிறைய பேர் தமிழ் பேசுறாங்க பார்த்தேன். இது ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லைங்க, சும்மா கொஞ்சம் தூரம் தான். ஸோ ஈஸி தான். நம்ம நல்ல போயிடுவோங்க, நல்ல போய் நடந்து போகலாம். முடியலடாவா. எல்லாருமே கேண்டல்ஸ் வச்சுட்டு இந்த வெளியே இந்த பூ மாலை வித்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஒரே தொல்லை. தீதி 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 வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடி வராங்க. ஸோ வாங்கிட்டு வாங்க, நான் வாங்கிட்டு வரலங்க, நிறைய பேர் வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, வெளியே போவோம். இப்போ நல்லா நடந்துட்டு போயிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஸ்டால் இருக்கு, நாங்கள் போனதே இல்லை, இது வரைக்கும் போனதில்லை, இப்போவும் போக போகிறது கிடையாது. ஓப்பன் செய்யுமா? வருவாங்க வெளியே. அவ்வளோதான், வெயிலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, பிகாஸ் நம்ம கொடை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால அச்சச்சோ நம்ம எடுத்துட்டு வரலையேன்னு பார்ப்பாங்க போல இருக்கு. அப்படி இருக்குங்க வெயில், நடக்க முடியல எல்லாருக்கும். அப்படியே வேர்த்து வடிஞ்சு தலை சுற்றி, ஏன்னா இப்பெல்லாம் எல்லாருக்கும் ஹீட் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் தண்ணி நிறைய எடுத்துக்கணும். நாங்களும் இப்போ வெளியே போனதுமே ஒரு ஜூஸ் குடிச்சிருவோம். ஸோ இதே தான் வாட்டர் இன்டேக் பண்ணிட்டு நாங்கள் போய்கிட்டே தான் இருப்போம். காருக்கு போனதுமே மறுபடியும் தண்ணி குடிப்போம். இப்போ ஜூஸ் குடிச்சிருவோம். அங்கே போயிட்டு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போவோம். நமக்கு இதே வேலை தான். நம்மளும் செய்யட்டு. வெயில் வருதா, அவள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கா. கடைக்கு போவோம். அவ்வளவுதாங்க, வந்துட்டோம் ஷாப்புக்கு. என் கண்ணில் இதுதான் படும். கோவா மேக்னட்ஸ் சொல்லுமா. கோவா அவ்வளோதாங்க. இங்கே கொஞ்சம் மேக்னெட்ஸ் வாங்கியிருக்கேன். பார்க்குற இடத்துலலாம் வாங்கிட்டே இருப்பேன், வாங்குவோம். எங்ககிட்டலாம் வாங்கக்கூடாதுங்க, செம்ம காஸ்ட்லி. இது உடையாதாம்மா, இந்த ஜக்கு போட்டு எங்ககிட்ட காமிச்சாரு, பயந்தே போயிட்டேன் நான். அந்த மாதிரி போட்டு காமிச்சாரு. இதே லாஸ்ட் இயர் இங்கெல்லாம் வாங்கியிருக்கேங்க நான், நல்லா காஸ்ட்லியாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வாங்கக்கூடாது நம்ம, அவ்வளோதான். How much? சொன்ன இல்லைங்க, 150. எங்க எது எடுத்தாலும் அந்த மாதிரி தாங்க சொல்லுவாங்க இவங்க. வெளியே வாங்கினா 100 rupeesக்கு நமக்கு கிடைக்கலாம். ஆக்சுவலி பேக் வாங்கினோம், பட் இங்கே கிடையாது. நான் போய் சிட்டிக்குள்ளே வாங்க போகிறேன். சின்னதாக ஒரு பேக், சும்மா வெளியே இந்த மாதிரி வெளியே வரும்போது ஒரே ஒரு மொபைல் பர்ஸ் வச்சுட்டு வர்றதுக்கு மட்டும் வேணும் எனக்கு. அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தால் ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்குங்க. ஸோ அதனால் அதை மட்டும் வாங்கிப்போம். அவ்வளோதான். சும்மா ஒரு குட்டியாக ஒரு கடை மாதிரி இங்கே நிறையா இருக்கும், ஒரு 10 கடை இருக்கும் அதுக்குள்ளே. இதெல்லாம் கோவா மெமரிஸ் போட்டு. How much it is? 150 ma'am. 150. 150 medium size 250. Nice la. 150 is offer. But இங்க வந்து மார்ஜின் பண்ண முடியாதுங்க. अच्छा क्वालिटी है. What? வந்து fixed price. Very good. आगे ना. So இங்கெல்லாம் கோவா ட்ரெஸ்.
ये भी कपड़ा कलरेगा அவ்வளோதான். எங்க ஜூஸ் இருக்கு. மீன் இல்லடா, மீன் தான் சாப்பிடலாம். இப்போ போயிட்டு ஃபிஷ் தாலி சாப்பிடுவோம். இங்க ஒரு கோவா காஜு. சுத்தி ஸ்டாண்ட் சிரப் போட்டிருக்காங்க. ஸோ அதான் மேங்கோ லஸ்ஸி. இவன் வந்துட்டு இது குடிச்சிட்டு இருக்கான், லைம் சோடா, நிம்மு பானி. டேஸ்ட் பண்ணுவோம். நம்மளோடது வந்துருச்சு, எப்படி இருக்க பார்ப்போம். இதோ நம்மளோடது லஸ்ஸி டேஸ்ட் பண்ணுவோம். லஸ்ஸி எனக்கு பிடிக்காது. இவனுக்கு தயிரே பிடிக்காதுங்க. ஓரளவுக்கு மொக்கையா இருக்குங்க. ஏன்டா குடிக்கல? ஏன் குடிக்கல? அண்ணா இவ லஸ்ஸி குடிப்பாளான்னு தெரியல, வேண்டான்னு சொல்லிட்டா. கேட்டா இப்ப அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு மேங்கோ கோடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு. நான் கொஞ்சம் கொடுத்தேன், அவ்வளோதான். அவன் குடிச்சு முடிச்சதும் கிளம்பி பாருங்க, எனக்கு கொடுத்தான். பாதி கூட குடிக்கல. ஆனா அந்த பசங்க இருக்காங்க பாருங்க, ஓ மை காட். அவ்வளோதாங்க, கிளம்பலாம். செம்ம வெயில். நம்ம இப்போ ரூம் கிட்ட போகலாம். நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபிஷ் தாலி அந்த ஹோட்டல் போகலாம். அந்த ஆக்சுவலாக அவங்க ஜஸ்ட்டு லேடிஸ் மட்டும் நடத்துவாங்க. அந்த ஆன்ட்டிக்கிட்ட வந்து சூப்பராக இருக்கும். ரெகுலராகவே நாங்கள் இங்கே வரும்போது அவங்கக்கிட்ட தான் போய் குடிப்போம். ஸோ சூப்பராக இருக்கும். நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே வெயில் தணிஞ்சதும் நம்ம கலங்கோட் பீச் தாங்க போகிறோம் விளையாடுறதுக்கு. இனி போயிட்டு ஒரு 2 hours வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு, இல்லை அங்கே பாகா பீச்சில் போய் சாப்பிட்லாமான்னு தெரியல, அது அப்போ தான் தெரியும். சாப்பிட்டு போவோம். எங்கே பார்த்தாலும் இங்கே தாங்க இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு விசிறி ஒன்று வாங்கணும்னு நினச்சேன், எங்கள் கல்லில் படுது, வாங்கிடுவோம். 60 rupees அந்த விசிறி முடியல. சரி போகும்போதே எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பேக்கில் வச்சுக்கலாம்ல, அதுக்காக வாங்கினேன். பாருங்க, அதுக்கும் சண்டை பிடிங்கிட்டு போயிட்டான் இவன். அப்படிதான், யார் கையிலையும் எதையும் கொடுக்க மாட்டான். சண்டை நடக்கும் எப்போ, ஒரே பஞ்சாயத்து தான் இப்போ எனக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வாங்க. கிளம்பிட்டோம், முடிச்சுட்டு காரை எடுத்தாச்சு. டைம் வந்து இப்போ 2:30 ஆச்சு. போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் தான் இருக்க ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பீச்சுக்கு கிளம்புவோம். கரெக்டாக இருக்கும் டைமு. இந்த சர்ச்சு வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸு அந்த சர்ச்சில் இருக்கிற பாடி எடுத்துகிட்டு வந்து வச்சு கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான், அவ்வளோதாங்க. நம்ம ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு மீல்ஸ் வந்து எப்படி இருக்குது என்னான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். 95 rupeesங்க பெட்ரோல், 5 rupees டிஃப்ரென்ஸ். இங்கே போகும்போது இங்கேயே டேங்கை ஃபில் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் நம்ம. நாங்கள் இந்த பஞ்சிமில் வந்துட்டோம். சாப்பிட போய்கிட்டு இருக்கோம்.
இங்கே எல்லாம் ஷாப்பிங் ஏரியா. இன்னும் அந்த சைடு இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே ஷாப்பிங் ஏரியா தான். இவன் ரொம்ப கஞ்ச பிஸ்னாரிங்க, ரொம்ப ரேட் அதிகமாக சொல்லுவான் இவன். பார்க்கிங்க்கு நாம தான் காசு கொடுத்துட்டு இவன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்க. பர் டேக்கு 100 rupees கொடுத்துட்டு 200 என்னமோ கொடுத்துட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கணும். எங்கள் லஞ்சுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு கிங்ஃபிஷ் தாலின்னு சொல்லுவாங்க. 250 rupees கிங்ஃபிஷ் இருக்குது. இது ஒரு என்னது, இது பீட்ரூட்டும் முட்டைக்கோஸ் இருக்குது, ஒரு பிக்கல் இருக்குது. இது இது என்னது, இது என்னன்னு தெரியல. கருவாடுங்க, குட்டி குட்டியாக இருக்குது கருவாடு, சூப்பராக இருக்குங்க. இது இந்த ஒரு ரசம் சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று ப்ரான் கறி இருக்குது, உஸ்லி. இது வந்து இந்த சங்கு இருக்குது பாருங்கள், சங்கு கறி சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இது ரைஸ், அவ்வளோதான் ஒரு தாலிக்கானது. சேம் வந்து ப்ரான் ஃபிஷ் இருக்குது ஃப்ரை. இது வந்து ரவா ஃப்ரை. இது எல்லாமே சூப்பராக இருக்கும். சேம் ஐட்டம்ஸ் எல்லாமே அதுலேயும் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்கும். இது சூப்பராக இருக்குங்க. நம்ம வாட்டர்மெலன் ட்ரை பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு ரூமுக்கு போகிறோம். சங்கு கறி உள்ளே இருக்குது, வேறு உள்ளே இருக்குது, நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. சூப்பராக இருக்குங்க. இவங்க ஃபுல்லாக கோகனட்டாக போட்டு செய்வாங்க. கேரளா சைடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த ஹோட்டல் பேர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெளியே வந்துட்டு அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓ மை காட், ஃபிஷ் இல்லை, ப்ரான் இருக்கும், எதுவுமே இல்லைங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அந்த ஆன்ட்டி மேலே வந்தால் கேட்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. கறி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் கருவாட்டு குழம்பு இருக்கும் இல்லைங்க, அந்த டேஸ்ட்டில் இருக்கு. இங்கே கோவன் ஃபுட்டு, கொங்கனி ஸ்டைல் கோவன் தாலி ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரான் இருக்கும், ஃபிஷ் இருக்கும். நமக்கு எது ஓகேவோ அது சாப்பிட்டுக்கலாம். இதாங்க கொங்கனி ஃப்ளேவர்ஸ் அப்படி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். பார் ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை உள்ள, பட் சூப்பராக இருந்ததுங்க ஃபுட்டு பஞ்சிமில். ஸோ வந்தீங்க அப்படின்னா எங்கே ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். செம்மையாக இருந்ததுங்க. ஃபிஷ் தாலி அண்ட் ப்ரான் தாலி அந்த வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். செம்மையாக இருந்தது ஃபுட்டு, சான்ஸே இல்லை. ஃபுட்டு எப்படி சாப்பிட்ட நீ? எப்படி சாப்பிட்ட? கையில் தான்டா. எப்படி சாப்பிட்ட? இத்தனை நாள் எப்படி சாப்பிடுவேன், இன்னைக்கு எப்படி சாப்பிட்ட? நல்லா சாப்பிட்டியா? உனக்கு பிடிச்சதா? அவ்வளோ பிடிச்சது? எவ்வளோ பிடிச்சது? நிறையா பிடிச்சதா? சூப்பராக சாப்பிட்டியா? நீங்கள் மேடம்? அவ்வளோதானா மேடம்? சூப்பராக இல்லையா? சாப்பிட்டியா? நம்ம இங்கே தானே சாப்பிடுவோம், ரெகுலராக இங்கே வருவோம்ல. ஓகே, போகலாம். நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு நல்லா ஒரு 2 hours நல்லா விளையாடிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு அவங்க கிட்ஸுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அவங்கெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நான் மட்டும் அப்படியே வந்துடுவேன். வந்துட்டு ரூமில் வந்துட்டு எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு போகலாமா இல்லை அங்கேயே போய் சாப்பிட்லாமான்ட்டு யோசிக்கணும். இப்போ கலங்கோட் பீச் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பாகா பீச் நைட் லைஃப் அங்கே தான் போக போகிறோம். கிளம்பிட்டோங்க. எப்போ நல்லா சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ரூமில் ஒரு
ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்குது. வெயிலில் சுற்றி சுற்றி அப்படியே கசகசான்னு ஆகிட்டு இருந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தான் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்க நைட் பேண்ட் டிஷர்ட் தானே போட்டுட்ருக்கோம். ஆனாலும் அப்படி தான் இருக்கும் நமக்கு. பீச்சில் வந்து மீட் பண்ணலாங்க. பீச் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த சர்ச் ஒரு ஃபேமஸ் சர்ச் இந்த ஏரியாவில். இந்த ரைட் எடுத்தாக்க பாகா பீச், அஞ்சனா பீட்டோங்க. இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குது. போயிட்டு கார் பார்க்கிங்கில் போயிட்டு பார்க் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ரஷ்ஷாக இருந்தது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இடம் கிடைக்க போகுதா, என்ன நடக்க போகுது, பீச்சில் எவ்வளோ ரஷ் இருக்க போகுது பார்ப்போம். நம்மளோட குட் லக் இன்னைக்கு. இல்லை அப்படின்னா வேறு பீச்சுக்கு தான் போகணும். ஃபுல்லாக ஷாப்பிங் தான் இங்கேயும். கோவா பொறுத்த வரைக்கும் நிறையா டாட்டூஸ் பார்க்கலாங்க. நிறையா ஷாப்ஸ் இருக்கும். யார் யாருக்கு டாட்டூஸ்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு பயங்க, நான் கண்டிப்பாக போட மாட்டேன். நான் போடுறேன். போடுவேன். பார்க்கிங் வந்துட்டோம். மை காட் கிரேஸ் கிடைக்கணும். எம்எல்ஏவா கிடச்சிருச்சு இங்கே டக்குன்னுட்டு. நாங்களும் பார்க்கல. என் பையன் தாங்க பார்த்து சொன்னால் அதை நான் சொல்லணுமா, பெருமை அவனுக்கு தாங்கலை. வந்துட்டோம், அவ்வளோதான். இடம் கிடச்சிது வந்த உடனே. எதிர்பார்த்த அளவுக்கு ரஷ் இல்லை. ஓகே, நம்ம இப்போ பீச்சுக்கு போகலாம். தாங்க பார்க்கிங் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்டுருக்காங்க 2 பேரும். முன்னாடி போகிறோம் நாங்கள், நானும் என் பொண்ணும் போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷாப் கிட்டெல்லாம் போயிட்டு சும்மா இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து செப்பல் விட்டுட்டு போகலாம். நான் கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போயிட்டு தண்ணியில் விளையாடிட்டு இல்லை காமிச்சிட்டு மறுபடியும் மொபைலை கொண்டு வந்து காரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளையாடணுங்க. அவர் கொண்டு வந்து வைப்பார், நாங்கள் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருப்போம். அவர் பாவம் கொண்டு வந்து மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் வரணும். ஏன்னா அவ்வளோ சேஃப் கிடையாது. ஓ மை காட், அந்த தூரம் போகலாம். வாங்க, கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஸோ பார்ப்போம், பார்த்துட்டே போகலாம். இதோ இங்கே இருக்கு. வாங்குவோம். வாங்கிட்டு நான் என்னென்ன வாங்குறேன்ட்டு ஊருக்கு வந்து தாங்க காட்ட முடியும். அவ்வளோதாங்க, இங்கே எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே வந்து ஒரு இந்த ட்ரீம் கேச்சர், சம் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். மற்றபடி யாரும் எதுவும் என் சர்க்கிளில் இந்த மாதிரிலாம் போடுற ஆள் யாருமே கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வேலை மிச்சம். ஸோ அவ்வளோதான், வாங்கியாச்சு. போவோம். அம்லுக்காம் இருந்ததில் பாதி நானே எடுத்துட்டேங்க. எல்லாமே நானே எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஹலோ கைஸ், சாரிங்க, நிறைய ரஷ் இருந்தது. போயிட்டு திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம் எங்களை அவர் தனியாக விட்டுட்டு. ஏன்னா ரஷ்ஷு ரொம்ப இருக்குது, வேவ்ஸும் ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. ஸோ அவர் எங்களை தனியாக எப்படி விட்டுட்டு வருவாருன்னு சொல்லிட்டு மொபைலெல்லாம் வச்சுட்டே போயிட்டோம். ஸோ எதுவும் வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லாக அங்கே போகும்போது அங்கே எடுக்கலாங்க. அங்கே ஃப்ரீயாக இருக்கும். அங்கெல்லாம் அவ்வளோ ரஷ் இருக்காது. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் இந்த அவுட்ரு இருக்கிற ஒரு சூப்பர் பிளேஸ் அது. நான் நாளைக்கு போகும்போது சொல்கிறேன். ஸோ அதனால் இங்கே எதுவும் எடுக்கலை. பயங்கர ரஷ்ஷு. 7:30 ஆகுதுங்க. முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நான் மட்டும்தான் இன்னும் பண்ணல. அவ்வளவுதான், ரூமுக்கு கிளம்புறோம்.
ரூமுக்கு போயிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு சாப்பிட்டு பாகா பீச்சுக்கு போகலாங்க. பாகா பீச்சில் நைட் லைஃப் ரொம்ப வருஷம், ஒரு வருஷம் ஆச்சு. 200 தான். டைம் வந்து 9:30. நாங்கள் குளிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பாகா பீச் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கேயே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருந்துட்டு வந்துடலாம். அப்புறம் தூக்கம் வரும். ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றுனது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ போயிட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு மேக்ஸிமம் 12 இருந்துட்டு வந்துடுவோம். ஏன்னா மார்னிங் கொஞ்சம் early-ஆ கொஞ்சம் எந்திரிச்சிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். சூப்பராக இருக்கும், அங்கே சூப்பராக இருக்குங்க. நான் அங்கே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் போயிட்டு இப்போ பாகா பீச் ரீச் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்.